இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்த குரூப் 1 கண்டென்ட் சம்பந்தமான அனாலிசிஸ் ஆஃப் வீடியோஸ் ஒரு சீரீஸாக, அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் எப்படி பண்ணுறது, மெயின்ஸ் எப்படி பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மனநிலையை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். அரவுண்டு 92 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போது ஏற்கனவே வந்த லாஸ்ட் இயர் வந்த வேக்கன்சியை விட இந்த வேக்கன்சி அதிகம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன்லி ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிம்ஸ் பற்றின ஸ்டாட்ஸ்னால் அதில் எத்தனை பேர் எழுதுகிறாங்க, எத்தனை பேர் பாசிங் பர்சன்டேஜ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், அடிப்படை தகவல்களை நம்ம புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதோட சிலபஸ் வெயிட்டேஜ். ஓகே, கொஷின் சிலபஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸாம் வியூவில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது பாஸ்ட் இயர்ஸில் நடந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற வெயிட்டேஜ். ஓகே, அடுத்து புக்ஸ் அண்ட் கண்டென்ட். நம்ம இந்த யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு, சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, எதை கவர் பண்ணணும், எவ்வளோ படிக்கணும், எது நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி தகவல்கள். அப்புறம் கொஷின்ஸ் அண்ட் டெஸ்ட். நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், அந்த டெப்த் போதுமானதாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கான டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அண்டு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் கோச்சிங். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பேசிக் டவுட்ஸ் தான். நான் இண்டிவிஜுவலாக படிக்கிறதுனால அல்லது ஒரு அகாடமியில் படிக்கிறதுனால என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதில் எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அது பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ். அண்டு கேன் வி கிளியர் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட். இந்த கொஷின் ஒரு பிக் கொஷின் இல்லையா, எல்லாருக்குமே இந்த கொஷின் பேசிக்கலி ஃப்ரெஷர்ஸு, புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றவங்க எல்லாருக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸை பார்ப்பாங்க, அவங்க 2-3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த இயல்பாக ஒரு டவுட் வர்றது சகஜமான விஷயம். ஸோ அதில் எந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட். ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் அரவுண்டு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸில் கிளியரான கேண்டிடேட்ஸ் ப்ரிலிமினரி லெவலை தாண்டி மெயினுக்குள்ளே வராங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் வராங்க, இதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் நம்பராக பார்க்க வேணாம், பர்சன்டேஜாக புரிஞ்சுக்கோங்க போதும். அந்த நம்பர் நமக்கு எந்த விதத்துலேயும் பெருசாக யூஸ் ஆகாது. அப்போ நம்ம இப்போது மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகி ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு வர்ற, இல்லை நம்ம குரூப் 1ல் 3 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போது லெவல் 1 கிளியர் பண்ணிவிட்டு லெவல் 2க்கு போகிற பர்சன்டேஜ் அப்ளிகன்ஸில் 1.2% தான் இல்லையா. அப்போது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மொத்தம் 100 பேர் இருக்காங்க, அதில் 1.2% ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கே வராங்க, லெவல் 2க்கு வராங்க. அப்புறம் அதில் ஃபில்டர் ஆகி லெவல் 3க்கு போகிறாங்க, அதில் ஃபில்டர் ஆகி ஃபைனலாக வராங்க. அப்போ நமக்கு இது எதை உணர்த்துது அப்படின்னா, அந்த எக்ஸாமோட டஃப்னஸை உணர்த்துது. ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி குரூப் 4 குரூப் 2 இது மாதிரி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்போ சொன்னாலும் சொல்லுவோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை இப்போ அடிச்சிடலாம், கிராக் பண்ணிடலாம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது ஈஸி தான், பட் அது ப்ராப்பரான வேலை அப்ரோச் பண்ணால் தட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஒரு வேளை நம்ம அந்த அப்ரோச்சை ஸ்ட்ராட்டஜியை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு இதில் எது காமிக்குது அப்படின்னா, அப்போ அப்ளிகன்ஸில் ஜஸ்ட் 1% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த அப்ரோச்சும் ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சிருக்குங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ மெஜாரிட்டி கேண்டிடேட்ஸ் அது தெரியாமல் தான் ப்ரிப்பரேட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அட்டெம்ப்ட் எடுத்துக்கிறவங்க இல்லை நிறையா ஒர்க் பண்ணுறவங்க அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதை ரெக்டிஃபை பண்ண பிறகு தான் அவங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். அடுத்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். பொதுவாக ஒரு கேண்டிடேட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேட்டாக இருக்குது, தனியாக உட்காந்து அவரே செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாரு, யாரோட ஹெல்ப் இல்லை, மென்டாரிங் இல்லை, எதை படிக்கணும் படிக்கக்கூடாது எது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவரே கற்றுக்கிறாரு, அவரே அனலைஸ் பண்ணிக்கிறாரு, எல்லாமே அவரே பண்ணுறாரு அப்படின்னா
நார்மலாக அவங்களுக்கு 3 to 4 இயர்ஸ் ஆகும். இது வந்து நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ப்ரிப்பரேட்டாரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ ஃபேக்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒழுங்காக பண்ண முடியும். அப்புறம் பெரும்பாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஒரு 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த கன்சர்ன்ட் எக்ஸாம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, கான்ஃபிடென்ஸு ரொம்பவே லேப்ஸ் ஆகிடும். சரியா? இது ஜென்ரலாக நடக்கிறது. உங்கள் சீனியர்ஸு மற்றவங்க இவங்க எல்லாரையும் கேட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையிறத பார்க்க முடியும். சிலர் அந்த 3 அட்டம்ப்டையும் மீறி கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறவங்க அதில் கான்சன்ட்ரேஷனை குறைவாக வச்சுக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ணி தான் அதை கிளியர் பண்ணுறாங்கங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அப்ரோச்சை தெரியாமல் ஒர்க் பண்ணும்போது, சரியான பாதை இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணும்போது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் ரிசல்ட்ஸை ரீச் பண்ணுறோம். அப்படி ரீச் பண்ணும்போது நமக்கு அதோட இதர விளைவுகளாக கான்ஃபிடென்ஸு லாஸ் ஆகுதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸு ஃபெயில் ஆகுறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 98.8% கேண்டிடேட்டு நெகட்டிவ் ரிசல்ட்ஸை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்களால எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலை? அடுத்ததாக இதுக்கு வேறு ஏதாவது தனித்திறமை ஏதாவது தேவைப்படுதா? அந்த 100ல் 1% பீப்புளுக்கு தான் அந்த திறமை இருக்கா, மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கா? அப்போ இதுக்குன்னு ஏதாவது தனித்திறமைகள் தேவைப்படுதா அப்படின்ற கொஷின் நமக்கு ரைஸ் ஆகிறது நேச்சர் தான். ஓகே, நம்ம அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. ப்ரிலிமினரியோட சிலபஸில் we are having 10 யூனிட்ஸ் இல்லையா? 10 யூனிட் இருக்குது. ப்ரிலிமினரியில் நம்ம 200 கொஷின் ஃபேஸ் பண்ண போகிறோம். 25 கொஷின் மேத்ஸு, 175 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதில் நீங்கள் ஜென்ரலாக வெயிட்டேஜை ஒரு அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதில் போட்டிருக்கிற கிராஃப் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நடந்த, ரீசெண்டாக நடந்த 2021 நடந்தது இல்லையா? இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி போட்டிருக்கிற விஷயங்கள் தான். ஓகே, அப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்து நியர்லி 2 இயர்ஸ் ப்ராசஸாக நடந்துச்சு. எல்லாருக்குமே அது தெரியும். ரீசெண்டாக அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாமில் இருந்த கொஷினோட வெயிட்டேஜை தான் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதன் மூலமாக அப்போ இதோ கம்போசிஷனில் தான் கொஷின்ஸ் வருமா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு இருக்கும். பட் ஜென்ரலாக இப்படி கேட்டிருக்காங்க, அதனால இந்த ரேஞ்சில் கேட்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதை ஒரு மைண்ட் செட்டில் வச்சுப்பாங்க. இதிலேருந்து 1 or 2% முன்னே இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், சேஞ்சஸ் இருக்கலாம். பட் ஜென்ரலாக நம்ம படிக்கும்போது ஒரு வெயிட்டேஜ் எது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பழைய கொஷின்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீனரியோஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். மொத்த வெயிட்டேஜில் நியர்லி 19% லாஸ்ட் டைம் 38 கொஷின்ஸ் வந்து தமிழ் சொசைட்டியிலிருந்து யூனிட் 8லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கொஷினாவது கேட்பாங்க அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கலாமா? 30லேருந்து 35 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டா, அப்போது தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற யூனிட்டுக்கு, தட் இஸ் யூனிட் 8க்கு, அப்போது ஜென்ரல் சயின்ஸுக்கு 10% வெயிட்டேஜ் இருக்குது. லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 20-21 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ இங்கே 34 கொஷின் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டும் வெறும் தட் இஸ் 20 கொஷின் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டையும் நம்ம சமமான முக்கியத்துவம் கொடுத்து படித்தா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கொஷினை நீங்கள் அதில் உருவாக்கிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே இருக்குது, ஆனால் நமக்கு எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது, இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இது நமக்கு தெரிஞ்சிக்கல அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா, இதுக்கும் ஈக்குவலான டைம் கொடுப்போம், ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுப்போம், இதுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுப்போம். ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் சமமான வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிருப்போம். அப்போ ஒரு ப்ரிப்பரேட்டர் ஏன் மிஸ் பண்ணுறாங்கங்கிற கொஷினை ஃபஸ்ட்டே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியவங்களுக்கு இந்த அப்ரோச்சஸ் தெரியாமல் இருக்கலாம், அல்லது இதிலேருந்து வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த டெப்த் அதிகமாக படிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளோ டெப்த்து தேவை, ஒரு குறிப்பிட்ட யூனிட்டில் எவ்வளோ டெப்த்து தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணாத பட்சத்தில் அந்த 98.something% நம்ம போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சப்ஜெக்ட்ஸில் மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நல்லாவே படித்து வச்சுருக்கணும். மைனர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும். அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு
லெஸ் டைம் தான் நீங்கள் ஒதுக்க முடியுங்கிறத முதல்ல மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 நாளாக நான் ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதே 10 நாளில் நீங்கள் வந்து தமிழ் சொசைட்டிக்கு ஒதுக்குறது வந்து சரியான விகிதமாக இருக்காது. அப்போ இதுக்கு நிறைய டைம் ஒதுக்குறதும் இதுக்கு குறைவான டைம் ஒதுக்குறதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்போது நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் டைம் பேஸ்டு பிளானரை உருவாக்கும் போது இதெல்லாம் இடையூறாக தான் தெரியும். ஆனால் நம்ம மைண்ட் செட்டில் என்னவாக இருக்கும்னா அது 2 நாள் தான் படித்தோம், இதை 4 நாள் படிச்சிருக்குங்கிற ஃபீல் எல்லாம் உருவாகிறது இயல்பு தான். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகும். இதுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, இல்லை இதுக்கு வந்து நிறைய டைம் ஒதுக்கியிருக்கோம். இன்னும் சிலருக்கு பயாஸ்டு ஸ்டார்டிங், தட் இஸ் பயாஸ்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பயாஸ்டுனா அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதில் ரொம்ப நேரம் படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லாட்டி குறைவான நேரம் படிப்பாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸில் ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்டாக இருந்தால் அவங்களால ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இங்கே கவனிச்சிங்கன்னா யூனிட் 8 நியர்லி 18.9% கொஷின்ஸ் அதில் கவரேஜ் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டி நியர்லி 14.2% கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து ஆப்டிடியூட் 13% கொஷின்ஸ் இருக்குது. அப்போது ஜென்ரல் சயின்ஸு 10%. கிட்டத்தட்ட இதெல்லாம் சமமான ஆவரேஜ், சமமான பர்சன்டேஜ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியாக யூனிட் 9லேருந்து வந்திருக்கு. ஓகே, லெஸ் தென் தட் இஸ் நியர்லி ஒரு 6 கொஷின்ஸாக என்னவோ தான் க்ரியேட் ஆகிருந்தது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸு. அப்போ நம்ம ஒரு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஷின் வெயிட்டேஜ், சப்ஜெக்ட் வெயிட்டேஜுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கெல்லாம் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. இதோட பிடிஎஃப்பை வீடியோ எண்டில் கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, வேணால் அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இது என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளாக யூனிட் 1 to 10 இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ஸில் நீங்கள் மேஜராக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணும்போது கவர் பண்ணுற ஆஸ்பெக்ட் என்ன, நாம் எதை மேஜர் சோர்ஸாக டிபெண்ட் பண்ணுறோம் அல்லது பண்ணி இருப்போம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜென்ரல் சயின்ஸு, இப்போ ஜென்ரல் சயின்ஸ்க்கான வெயிட்டேஜ் நியர்லி 10% இல்லையா. நமக்கு வந்து ஒரு 20 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஜென்ரல் சயின்ஸுங்கிற வார்த்தை பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 3 சேர்த்து தான். அப்போ 3 சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணும்போது சிலபஸை உன்னிப்பாக முதல்ல கவனிங்க. எப்போவுமே நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை தெளிவாக க்ளீனாக படித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா சிலபஸை படித்தா மட்டும்தான் உங்களால் டீகோட் பண்ண முடியும். அதில் என்ன கேட்பாங்க, என்ன டாபிக் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, எது வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸும் பயாலஜியும் மோர் டெப்த்தான சிலபஸில் இருக்கும். கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப மேலோட்டமான சிலபஸில் இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் சரியாக கவனிக்காமல் 3த்தையும் சமமான வெயிட்டேஜ் கொடுத்து படித்தோம்னா நம்ம அன்னெசரி போர்ஷன்ஸை, நமக்கு தேவையில்லாத பகுதிகளை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஜென்ரலாக சயின்ஸுக்கு நீங்கள் 6 to 12 சமச்சீர் புக்கை கவர் பண்ணால் போதும். அடுத்த கொஷின் நமக்கு ரைஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, நான் புது புக் படிக்கணுமா பழைய புக் படிக்கணுமா. பொதுவாக இப்போ இருக்கிற புக் வந்து மோர் குவாலிட்டியாக இருக்குது. அதனால் பழைய புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை விட மோர் குவாலிட்டி இங்கே புது புக்கில் இருக்குது. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய புக்கை படிச்சிங்கன்னா பழைய புக்கில் இருக்கிற மேஜர் கண்டென்ட்டு கவர் ஆகுது. 1 or 2 ஃபேக்ட்ஸ் மிஸ் ஆகலாம், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகே, இப்போ 6 to 12 சமச்சீர் படிங்க, சயின்ஸ் படிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸை கவர் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி படிக்கக்கூடாது, சிலபஸை முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற சிலபஸை வச்சுக்கிட்டு கன்சர்ன்ட் யூனிட்ஸை கவர் பண்ணால் போதுங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா 6 மாதம் படித்தா போதும், 4 மாதம் படித்தா போதும், இதெல்லாம் இல்லை. 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 8 to 10 months கொஷின்ஸில் 70% கொஷின் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து ஒரு 20% இருக்கும். அந்த கடைசியாக 1.5 வருஷத்துக்கு பின்னாடியிலேருந்து இன்னொரு 10% கொஷின் வரும். அப்போ நீங்கள் 90% கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு 1.5 year கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணி தான் இருக்கணும். இதுவே 1.5 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணால் கூட 10% கொஷின்ஸை நீங்கள் லூஸ் பண்ண தான் செய்வீங்க. ஓகே, இது நீங்கள் உன்னிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் இயரில் கேட்டது இல்லை அதுக்கு முன்னாடி கேட்டது எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, மேஜராக இதுக்கான சோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமணியும் ஹிந்துவும். ஒன்று, ரெகுலராக ரீட் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் ஸ்கில்லு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஆர் வி ஹாவ் டு மேக் சம் கேப்சியூல்ஸ். ஓகே, அடுத்து யூனிட் 3 ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 9 to 12
புது சமச்சீர் பழைய சமச்சீர் ரெண்டுத்தையுமே படிக்க வேண்டியிருக்கும். இதில் ஒரே விஷயந்தான் உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து மாற்றிக்கலாம். என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா பழைய புத்தகங்கள்லையும் புதிய புத்தகங்கள்லையும் உங்களுக்கு வேர்ல்டு ஜியாகிரஃபியில் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய பகுதிகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா சிலபஸையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஜியாகிரஃபியில் 2 வியூ இருக்கணும். ஒன்று ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இங்கே இருக்காது, வேறு பகுதியில் இருக்கும். ஆனால் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கும் போது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவையும் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடையும் கவர் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பெரும்பாலும் அதுக்கு உங்களோட சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு அடிப்படை புரிதலை உருவாக்கி தந்துடும். ஸோ தட் வில் பி ஃபார் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இதில் பொதுவாக சோர்ஸஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது 6 to 12 சமச்சீர் புக்கு பாருங்கள். அப்புறம் எல்லோரும் காமனாக எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். 12th பழைய எடிஷனில் இந்தியன் கல்ச்சர் புக் ஒன்று இருக்கும், அதை வந்து கவர் பண்ணுங்கள். 11th and 12th எத்திக்ஸ் புக்கை வந்து கன்சர்ன்டு போர்ஷன் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போது ஹிஸ்ட்ரியில் கவரேஜ் கொடுக்கும்போது சிலபஸ் பேஸ்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1 or 2 டைம்ஸ் அந்த சிலபஸ்லேருந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் வெளியே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை டார்கெட் பண்ணி அதை படிக்க வேண்டாம். சமீப காலத்து கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வெளியே போகாமல் இருக்கிறதுனால இடைப்பட்ட பகுதிகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் இன்பிட்வீன் சாப்டர்ஸில் சில எக்ஸாம்ஸில் கொஷின் மேட் அவுட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் இந்த சாப்டர்ஸில் எல்லா கொஷினும் ஃபேஸ் பண்ணணுன்னா இன்பிட்வீன் சாப்டர்ஸை ஒரு ஓவரால் லுக்கு கொடுக்கறது நல்லது. ஓகே, அடுத்து யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி. நியர்லி வந்து லாஸ்ட் டைம் 27 கொஷின்ஸுக்கு கிட்ட கேட்டிருந்தாங்க. இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் 8க்கு அடுத்து அதிகமான கொஷின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியிலேருந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக 6 to 10 சிவிக்ஸில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை படிச்சுட்டு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு வால்யூம் 1 நியூ புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியன் பாலிட்டி தான். அதனால நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் தியரிட்டிக்கல் போர்ஷனை கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு எல்லோரும் சொல்கிற ஃபெமிலியர் லக்ஷ்மிகாந்த். ஓகே, நீங்கள் குரூப் 1 டெப்த்து போகும்போது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் போகும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் ரைஸ் ஆகும். ஓகே, அண்ட் யூனிட் 6 எக்கனாமிக்ஸ். தட் இஸ் நியர்லி உங்களுக்கு ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட வெயிட்டேஜ் இதுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா குரூப் 1 எல்லாருமே ஸ்கிப் பண்ணுற அல்லது நிறைய ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பகுதியாக அவங்க பார்க்குறது எக்கனாமிக்ஸு. அதனால எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாகவே ஃபார்ம் பண்ணுறாங்க. இது நிறைய எக்ஸாம்ஸில் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ்லலாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ மற்ற டைரக்ட் சப்ஜெக்ட்ஸை விட இந்த பகுதியில் புரிதல் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால கொஷின்ஸ் இந்த பகுதிகளில் அதிகமாக கேட்பாங்க. இந்த சிலபஸையும் கொஷின்ஸையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். வெறும் புது புக் படித்தா மட்டும் பத்தாது, பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கன்சர்ன் சாப்டர்ஸையும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஷின்ஸ் எடுத்து முதல்ல அனலைஸ் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குது, என்ன எப்படி கேட்டிருக்காங்க, அந்த தலைப்பு எங்கே இருக்குது அப்படின்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களால் இதை புரிஞ்சிருக்க முடியும். ஓகே, அண்ட் யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 to 12 சமச்சீர் புக்கு, அது இல்லாமல் பழைய புக்ஸு தட் இஸ் ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணால் கூட ஃபேக்ட்ஸ் மிஸ் ஆகிறது இயல்பாக ஆகும். அது ஒரு 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 3 or 4 கொஷின்ஸ் அப்படி வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அவுட்டர் சோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியா, சில பகுதிகளுக்கு சமச்சீர்லேருந்து மட்டுமே கொஷின்ஸ் எடுத்துக்கிறாங்க, சில பகுதிகளுக்கு வெளியிலேருந்து வருதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு சோர்ஸுன்னு ரெஃபர் பண்ணும்போது அந்த சோர்ஸில் எவ்வளோ டெப்த் இருக்குது, நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறோம், அதில் நம்ம லாஸ்ட் இயர்ஸில் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து யூனிட் 8. இதுதான் நியர்லி மேஜர் ஃபேக்டர். பர்டிகுலராக குரூப் 1 இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். திருக்குறள்ங்கிற பகுதியும் இதில் தான் இருக்கும். திருக்குறளை லாஸ்ட் டைம் 9 கொஷின்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த பகுதி வந்து ஒரு வேல்யூயிங் பேட்டர்ன், அதாவது நீங்கள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு தரமாக படிச்சிருக்கீங்கிறத இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக யூனிட் 8 இப்போ இருக்குது. ஓகே, இதில் சோர்ஸஸ் அப்படின்னா நேச்சுரலி 6 to 12 சமச்சீர் புக்கு. யூனிட் 8 வந்து ஸ்பேரிங்காக அங்கங்கே செதறி கிடக்கும். நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுல பெரிய இஷ்யூ. ஒரே பகுதி, ஒரே புத்தகம், ஒரே இடத்துல யூனிட் 8 ஒன்றா கம்பைலாக இல்லை, வெவ்வேறு இடத்துல தான் இருக்குது.
புது புக்கு பழைய புக்கு எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதே மாதிரி 11, 12 எத்திக்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தேடி பிடிச்சி கலெக்ட் பண்ணால் ஒழிய யூனிட் 8 நம்மளால் முழுசாக என்ன பண்ண முடியாது, டேக் ஓவர் பண்ண முடியாது. இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வெப்சைட்டில் அவங்க சில சைட் ஏதாவது எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ண சைட்டோட பர்டிகுலர்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து கொஷின்ஸ் வருது. அதனால we have to refer that site also. அண்ட் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான பகுதி தான். இந்தியன் பாலிட்டியை ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேக்சுவல் ஏரியாவாக இது இருக்கும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தகவல்களாகவே பெரும்பாலான கொஷின்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 கொடுத்துட்டு 1 சரி 2 தப்பு 3 தப்பு இந்த மாதிரி ஏதாவது கேட்குற கொஷின்ஸாக இருக்கும். அதனால ஃபேக்சுவல் பேஸ்டாக கவர் பண்ண வேண்டிய பகுதி. பொதுவாக இதுவும் சமச்சீர் பேஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னா இல்லை, வெளியிலையும் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி நோட்ஸு. இப்போ பாலிசி நோட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நம்ம எடுத்து படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட துறைகளோட பாலிசி நோட்ஸ் இருக்குது. அப்போ எல்லா பாலிசி நோட்ஸும் ஒரு பாலிசி நோட்டுங்கிறது ஒரு 100-150 பக்கம் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து படிக்கிறதுங்கிறது ஒரு டிடிஎஸான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஓகே, பட் வாட் எவர் இட் மே பி சோர்ஸஸ் அதுதாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 10 ஒரு பேசிக்காக டாபிக் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் சமச்சீர் புக் யூஸ் பண்ணாலும் சரி, ஜென்ரல் புக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, டாப்பிக்கை நீங்கள் பேசிக்கலாக கவர் பண்ண இருந்தாலே போதும். பேசிக் மாடல்ஸ் தான் ரைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப டெப்த்தாலாம் உள்ள எதுவும் போகலை. அதனால டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே தட் வில் பி இனஃப் ஃபார் யூனிட் 10. ஓகே, இவ்வளவும் பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்போது இந்த சொன்ன சோர்ஸஸில் மேஜரான சோர்ஸஸாக நம்ம பார்த்ததெல்லாம் சமச்சீர் தான் இல்லையா? சமச்சீர் 6 to 12 ரியலி லாஸ்ட் இயர் கொஷின் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினும் சமச்சீரில் எந்த பேஜில் எந்த புக்கில் இருக்குது மார்க் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும். அப்படி 2 நாள் 3 நாள் செலவானாலும் பரவாயில்ல, மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மார்க்கிங்கு ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 48% ஆஃப் த கொஷின்ஸ் மட்டும்தான் புது மற்றும் பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். மிச்சம் இருக்கிற 52% கொஷின்ஸு எங்கே இல்லை அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தில் டைரெக்டாக இல்லை. இது குரூப் 1ல் எல்லாருக்கும் மேலோட்டமாக பார்க்கும்போது சமச்சீரில் தான் சோர்ஸு, இந்த சமச்சீர் தான் சோர்ஸு, அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருதுங்கிறது குரூப் 4க்கு உண்மை, 2க்கும் உண்மை, பெரும்பாலும் வருது. ஆனால் குரூப் 1ல் அப்படி வர்றதில்லைங்கிறது கொஷினை அனலைஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ முதல் விஷயம் அவுட் ஆஃப் தட் இஸ் இந்த சமச்சீரை விட்டுட்டு வெளியில் நமக்கு நாலேஜ் இருக்கணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ சோர்ஸஸ் அப்பார்ட் ஃப்ரம் சமச்சீர் வந்து வி ஹாவ் டு கவர் இட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு புத்தகத்திலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு குரூப் 4ல் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் 6 to 10 புக்கை தரவாக வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ இன்னும் ஒரு 11 and 12 இதை கவர் பண்ணுறதுன்னா ஒரு பெரிய விஷயமா என்ன? அப்போ அதையும் படிச்சுட்டு இங்கே வந்து குரூப் 1 அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அப்படி பண்ண முடியல அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் காரணம். சரியா? ஸோ திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட் பிஹைண்ட் குரூப் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. அண்டு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகிறது, நான் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷனோ ஒரு அகாடமியோட ஹெல்ப்போ எனக்கு தேவைப்படுதா, இல்லை ஒரு மென்டாரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதா? இந்த கொஷின் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் கொஷின் தான். இது பேசிக்கில் எல்லாருக்குமே உருவாகும். ஏன் அப்படின்னா அதில் இன்பிட்வீன் தட்டு நமக்கு ஒரு இன்ஸ்டியூட் போகணுன்னா வெளியூருக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சிட்டியை நோக்கி போகணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கணும், இல்லை நம்ம வந்து அங்கே போய் ஃபீ பே பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மூவ் ஆகும். சரியா? ஸோ அப்போ நம்ம இதை கவனிக்கும்போது இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸு மெஜாரிட்டியாக எங்கே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையை சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இண்டிவிஜுவலாக செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டு less than 13%. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல் யார் யாரெல்லாம் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா சிலது புரியும். அப்போ என்னென்னா இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு மென்டாரிங்கோட ஹெல்ப்போட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து உங்கள் டைம் லேப்ஸ் தான். எதெல்லாம் படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிற விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்கிறாங்க.
அப்போ உங்கள் டைம் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு மென்டாரிங் பொசிஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட டைம் சேவ் ஆகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது பேசிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ அந்த 10% எப்படி அடித்தாங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தெரியும், எதை படிக்கணும், எவ்வளோ வெளியே போகணும், என்ன டெப்த்து கவர் பண்ணணும், நான் ஒரு கொஷினை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன், இது எங்கே வந்திருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா you don't need to go any institute. Okay, you may prepare on you yourself. Okay, அப்போ உங்களுக்கு அது தனியாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. முக்கியமான விஷயம், சரியான சோர்ஸை பயன்படுத்தணும். ரெண்டாவது, சரியான டெப்த்துக்கு படிக்கணும். நீங்கள் போகிற பாதை சரியானதாக இருக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போது மெயின்ஸுக்காக டெப்த் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிலிம்ஸில் கொஷின் கவர் ஆகாது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டைம் அண்ட் வெயிட்டேஜ் பேஸ்டு பிளானர். ஒரு பிளானரை நீங்கள் உருவாக்குறீங்க, அதில் எவ்வளோ நேரம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கணும் அது சரியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் இது சரியாக இருக்கணும். இதை பேலன்ஸ் பண்ணி ஒரு பிளானரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது குரூப் 1 லெவல் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் குரூப் 1க்கு சரியாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். ஸோ அப்போது நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் 4 லெவலில் கொஷின்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் ஹோப்போட எக்ஸாமுக்கு போவோம். ஸோ அது மாதிரி போகக்கூடாது. அண்ட் அடுத்ததாக நீங்கள் ஸ்டடி பிளானர் எல்லாருமே போடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக குரூப் 1ல் ரிவிஷன் பிளானரும் டெஸ்ட் பிளானரும் அவசியம். ஓகே, இது தனியாக ட்ராக்கு கொண்டு போகணும். இது ரெண்டையும் பண்ணலை அப்படின்னா நமக்கு கொஷின்ஸு குறைய ஆரம்பிச்சிடும், சரியா? அடுத்து வீக்னஸ் அனாலிசிஸ். எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அதை எப்படி சரி பண்ணுறது, இது ஒரு டூல் உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டே இருப்போம். எக்ஸாமில் போன பிறகு தான், அட்டெம்ப்ட் வந்த பிறகு தான் நம்ம வீக்னஸே நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் சரியாக இருக்கா, நம்மலாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமாங்கிறத யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ டைம். ஓகே, இங்கே இது நைஸ் ஐஏஎஸ் அகாடமி. உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மேஜர் டவுட்டாக எங்கள்கிட்ட கேட்குற கொஷின், அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. வித்தியாசப்படுத்துறது. ஒரு கோச்சிங் அகாடமி எப்போவுமே கோச்சிங் அகாடமி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ நாங்களும் ஒரு அகாடமி தானே, அதனால் நாங்களும் அதை தான் சொல்லுவோம். ஆனால் நான் சொல்ல வருது, அகாடமியாக பார்க்காதீங்க. இங்கே கோச்சிங்னு நான் சொல்கிறது ஒரு அகாடமி பேஸ்டான கோச்சிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே படித்து பாஸ் பண்ண ஒரு கேண்டிடேட் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கலாம், அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மென்டார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கலாம், அதுவும் கோச்சிங் தான், சரியா? ஸோ உங்களுக்கு சரியான பாதையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா, ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணுறோம். ஃபஸ்ட் இதில் நீங்கள் சரியான சோர்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேட்டாக இருக்குது, ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேட்டாக இருக்குது, ஒரு பெரிய டஃப்பான ஜாபாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 48% தான் கவரேஜ் ஆகுது. ஆனால் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை எங்கேருந்து தேடுறது, எப்படி கவர் பண்ணுறது, எவ்வளோ டெப்த்து பார்க்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூ. அப்போ அதை இன்ஸ்டியூட்ஸோ இல்லை மென்டார்ஸோ உங்களுக்கு அதை அவங்க சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எதாவது படித்தா போதும், இவ்வளோ டெப்த்து படித்தா போதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபைண்டிங் த ரைட் டெப்த்து. ஒரு கொஷின் எப்படி கேட்பாங்க, அதுக்கு டெப்த்து எவ்வளோ படித்தா போதும். ஸோ அதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இங்கே பொதுவாக இன்ஸ்டியூஷன்ஸோ ஒரு மென்டாரோ உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த டெப்த் எல்லாம் கவர் பண்ணி வெவ்வேறு அதர் சோர்ஸஸ்லாம் மூவ் பண்ணி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேட்டாக இருக்குது, இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேட்டாக இருக்கும், இன்ஸ்டியூஷனல் ப்ரிப்பரேட்டாக இருக்கும். பெரிய வித்தியாசமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா டெப்த்து, வெயிட்டேஜ். இந்த ரெண்டு தான் உங்கள் ரிசல்ட்டை தலைகீழே மாற்றி அமைக்க போகிற விஷயம். டெப்த்து தெரியாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் தேவையான டெப்த்து கவர் பண்ணலை, இல்லை அன்னெசரி டெப்த்து போயிருக்கும். அதே மாதிரி டைமை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ ஒதுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை உங்களோட மென்டாரோ ஒரு பர்ஃபெக்ட் பிளானை வச்சுருப்பாங்க. அது ஏற்கனவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதை தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஜஸ்ட் அவங்க சொல்கிறத அவங்க என்ன உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதுமானது. நாம் இங்கே நம்மளே செய்யும்போது என்ன ஆகும்னா, ஓனாக நம்ம ட்ரையல் அண்ட் எரரை யூஸ் பண்ணுவோம்.
அப்போ நமக்கு அதில் அட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நாலாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேட்டருக்கு டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும். இன்ஸ்டியூட்ஸ் வந்து அதை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு அகாடமியோ இல்லை ஒரு மென்டாரோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும், இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே படிக்கணும், எவ்வளோ நேரத்தில் ரிவைஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஷெட்யூல் ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் ஃபைனலி டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிறத விட குரூப் 1 எக்ஸாமுக்கு டெஸ்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். நீங்கள் ஒரு குரூப் 4 கொஷின் பேப்பரையும் குரூப் 1 கொஷின் பேப்பரையும் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் கிடச்சிரும். எப்போவுமே குரூப் 1ல் டைம் பத்தாமல் போகுது அப்படிங்கிறது காரணம் ஏன் அப்படின்னா கொஷினோட லெவல் வந்து டெப்த்தாக இருக்குது, அதை கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த டெஸ்டிங் டூலை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு குரூப் 1 லெவலுக்கு ஒரு கொஷின் செட்டை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம படிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் எக்ஸாமில் நம்ம படித்தது பத்தாது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மென்டாரிங் டூலை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? இதெல்லாம் பேசிக்கலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இப்போ இதையெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அப்போ கோச்சிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்போ அதில் ஏதாவது டிஃபெக்ட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை யூ ஹாவ் டு மேக் அ ரெக்டிஃபிகேஷன். இங்கே அதுதான் டெஸ்டிங் டூல்ஸு மென்டார்ஸோ இல்லை இன்ஸ்டியூட்ஸோ நிறையவே வச்சுருப்பாங்க. அதனால அண்ட் ஃபைனலி இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி கொஷின்ஸ் அப்படின்னா முக்கியமான கொஷின்ஸ் 3 இருக்கும். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சில கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டு ஹாவ் 10 months. ஓகே, வி ஆர் லான்ச்சிங் நியூ பேட்ச் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கொஷின்ஸு நம்ம சொன்ன டிஸ்கஷன்ஸு இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட்டோட நீடு தேவைப்படுது, ஒரு அகாடமிக்கல் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸை கவனிங்க. டு ஹாவ் 10 months, 10 மாதம் உங்களால் முழுசாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முதல்ல கவனிச்சுக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆனால் அக்டோபர் லாஸ்ட்டில் எக்ஸாம், வெறும் 3 மாதம் தான் ப்ரிலிமினரிக்கு இருக்குது. அப்போ உங்களோட டைமு சும்மா ரிலாக்ஸ்டாலாம் படிக்க முடியாது, இதுதான் ரியாலிட்டி. அடுத்ததாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும். 8லேருந்து 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட்டோட நீடட் ஹவர்ஸ் 8 hours. அப்போ இது உங்கள்கிட்ட இருக்கா? அப்புறம் ஒரு மென்டார் சொல்கிறத, ஒரு அகாடமி சொல்கிறத சரியாக ஃபாலோ பண்ண முடியுமா? இங்கே நான் அகாடமி அப்படின்னு சொல்கிறது அது என்ன டிபெண்ட் பண்ணி நான் சொல்லலைங்கிறத விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அகாடமியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அகாடமி, அது உங்களுக்கு என்ன செய்யும் அல்லது நீங்கள் அது மூலமாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 3 கேள்வியை உங்களால் சரியாக செய்ய முடிஞ்சா, இஃப் யூ ஆர் சூஸிங் எ குட் மென்டார் ஆர் குட் அகாடமி ஆர் பெஸ்ட் அகாடமி ஆர் பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஆர் பெஸ்ட் டீச்சர் எக்ஸெட்ரா வாட் எவர் இட் மே பி, ஓகே, அதை உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே யூ மே கோ ஃபார் இன்ஸ்டியூஷனல் கோச்சிங். ஓகே, உங்கள் அட்டம்ப்டை அதை ரெடியூஸ் பண்ணி தரோம். ஓகே, we are also one of the academy in that manner. இங்கே நாங்கள் ஒரு நியூ பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறோம், நேம்டு த்ரோனா. இங்கே ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் இருக்குது அண்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இன்டகிரேட்டட் பேட்ச் ஒன்று இருக்குது. இந்த இன்டகிரேட்டட் பேட்சுங்கிறது 10 months கோர்ஸு. ஓகே, 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 10 மாதம் தொடர்ந்து ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ 3 கம்பைண்டாக வரக்கூடியது. ஃபஸ்ட்டு 3 months ப்ரிலிம்ஸ் பேஸ்டு. ஸோ இண்டிவிஜுவல் பேட்ச் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஒன்லி ஒன்று இருக்குது, அது ஜஸ்ட் 3 monthsல கோர்ஸ் முடிஞ்சிடும். எக்ஸாம் டேட் வரைக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வரைக்கும் நடக்கக்கூடிய பேட்சாக இருக்கும். இதில் வென்யூ வந்து சென்னை மட்டும்தான். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். பொதுவாக ஒரு நாளைக்கு 4 hours கிளாஸ் இருக்கும். அதில் 3 hours கிளாஸ் ப்ளஸ் ஒரு 45 minutes, நியர்லி 40 minutes டெஸ்ட் இருக்கும். 20+20 2 டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் டெய்லி டெஸ்ட்டு ப்ளஸ் வீக்கெண்ட் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மாடல் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ப்ரொசீஜரில் இருக்கும். பட் இந்த கிளாஸஸில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ப்ரெசன்ஸு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸில் உட்கார முடியுமான்னு முதல்ல யோசிங்க. ரெண்டாவதாக அன்றைக்கி நடந்த கிளாஸு மறுநாள் டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 hours நீங்கள் படித்தா மட்டும்தான் மறுநாள் உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகே, அப்போ இது ஒரு ஷார்ட் பீரியடில் 3 மாதத்தில் நீங்கள் நிறைய வால்யூமினஸ் போர்ஷனை கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ we are allotting 30 seats ஃபார் திஸ் பேட்ச். இந்த பேட்சில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அல்லது
ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி ப்ரீ பிளான்டு பிளானர் இருக்கும். அந்த பிளானர் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. என்றைக்கு என்ன படிக்க போகிறீங்க, இல்லை என்றைக்கு எதை வந்து நடத்த போகிறாங்க, அதை எந்த டேட்டில் டெஸ்ட் எழுத போகிறீங்க, என்றைக்கு ரிவைஸ் பண்ண போகிறீங்க, இந்த ஷெட்யூல்டு அப்ரோச் ஒன்று இருக்கும். அப்புறம் கேப்சூல் மெட்டீரியல், இன்றைக்கி என்ன நடக்குதோ, இன்றைக்கி என்ன உங்களுக்கு கிளாஸஸ் நடந்ததோ அதோட மெட்டீரியல் வந்து அன்றைக்கி கிடச்சிரும். மறுநாள் அதை தான் படிச்சுட்டு வர போகிறீங்க. அப்போ வேல்யூமினஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேப்சியூல்ஸாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அண்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் கோச்சிங், எக்ஸாம் பேஸ்டு கண்டென்ட்டு தான் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. எக்ஸாமு தான் டார்கெட்டிங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு டார்கெட்டு, அப்புறம் மெயின்ஸு டார்கெட்டு, இன்டர்வியூ டார்கெட், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இங்கே மூவ் பண்ணுறோம். அண்டு பிக் ஃபோக்கஸ் ஆன் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இங்கே மேஜர் நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்காது. அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேஜர் ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துருப்போம். டெய்லி டெஸ்ட் வந்து 35 to 40 minutes டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, இட் வில் பி ஸ்பிளிட் இன்டு 2. அப்புறம் வீக்லி அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் யூனிட் அண்ட் மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் பேஸ்டு, ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் ஆப்டிடியூட் தான், மேத்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணால் உங்கள் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அண்டு ஜென்ரலாக ப்ரிலிம்ஸில் 150 கொஷின்ஸ், நியர்லி 155லேருந்து 160 கொஷின்ஸ் உங்களுக்கு இங்கே கிளாஸ் கண்டென்ட்லேருந்து மெட்டீரியலேருந்து நீங்கள் அதை கவர் பண்ணியிருக்க முடியும். அப்போ எக்ஸாம் போகிறீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 130 கொஷின் ஓப்பன் கட் ஆஃபில் வந்தது. அப்போ இங்கே நீங்கள் 150 கொஷின்ஸ் இங்கே கவரேஜ் இருக்கும். எந்த பேஜில் இருக்குது, என்ன கிளாஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களால் மார்க் பண்ண முடியும். திஸ் இஸ் அவர் அஷ்யூரிட்டி. ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி யூ கேன் கம் அண்ட் ஜாயின். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கோர்ஸ் சம்மந்தமாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அகாடமியில் ஜாயின் பண்ணாலும் சரி, பண்ணலைன்னாலும் சரி, எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.